தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தியுள்ளன எண்ணெய் நிறுவனங்கள். வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமே விநியோகம் செய்யப்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தியுள்ளன எண்ணெய் நிறுவனங்கள். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமே விநியோகம் செய்யப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், உங்களுடைய விவரங்கள். வணக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக ஹோட்டல்கள் அதே போல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டர் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பல்வேறு குளறுபடிகள் எழ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைக்கு இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தொடர்ந்து விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மத்திய கிழக்குல பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து போர் தொடுத்து வரும் நிலையில இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டது. இதனால இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு 114 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 2043 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக வீட்டு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் என்பது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் அதே போல கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே வணிக பயன்பாட்டு சிலிண்டர் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வணிக நிறுவனங்களை நடத்தி வரக்கூடிய தொழிலாளர்கள் அதே போல டீக்கடை நடத்தி வரக்கூடிய டீக்கடை உரிமையாளர்கள் அதே போல ஹோட்டல்கள்ல பெரிய அளவுல பாதிப்பு என்பது ஏற்பட சூழல் என்பது இருக்கிறது. ஹோட்டல்கள்ல உணவை முறையாக வழங்க முடியாத ஒரு நிலை என்பது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சிலிண்டர் விலை உயர்ந்த பொழுது ஹோட்டல் உரிமை விலை உயரும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில்தான் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. இதற்கு விரைவாக தீர்வு கண்டு ஒன்றிய அரசு இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரையை வழக்கம் போல் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சார்பில் கோரிக்கை என்பது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமே விநியோகம் செய்யப்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளதை உங்களுடைய விரிவான விவரங்களாக வழங்கியமைக்கு நன்றி.